Place order. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து M-Shop அப்படின்னு புதுசாக வந்திருக்கு. இது ஃப்ரீ தான். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் 200 வந்து போனஸ். அப்புறம் வந்து ப்ளேஸ் ஆர்டர் நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுங்கள். நேற்றுக்கு தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 rupees, டோட்டலாக ஒரு 20 rupees 10 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரீலேயே நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ரூபாவாக நம்மளுக்கு ஆட் ஆகுது. மினிமம் withdrawal 120 rupees. ஓகே, ஓகே. இப்படி ஒரு 10 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 rupees நம்மளுக்கு ஆட் ஆகுது. அது இல்லாமல் நம்மளோட டீம் டெவலப் பண்ணலாம். ரெஃபர் இன்வைட் அன்யான் இருக்கு இல்லையா, ஸோ இதில் லிங்க் இருக்குது. இதை காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். இது வந்து withdrawal ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஸ்டார்ட்ஸ் வித் 500 இருக்குது. இப்போ நம்ம அது எதுவும் பண்ணலை, நம்ம வந்து ஃப்ரீயில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி இருக்குன்னு என்னதுன்னு பார்த்துட்டு அதிகம் போடாதீங்க. இது மாதிரி முன்னாடி நிறைய நான் பார்த்துருக்கேன், நல்லா கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள் 1 lakhன்னு இருக்குதா, இந்த மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் withdrawal வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது பார்த்துருக்கேன். நம்ம வந்து மினிமம் தான் போட்டிருப்போம். சில பேர் நிறைய அமௌண்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால் யாருமே அதிகம் போடாதீங்க. போட்டாலும் 500 கூட இப்போதைக்கு போட வேண்டாம், ஃப்ரீயில் தான் போயிட்டுருக்கு. டீமை டெவலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறத வச்சே நம்ம 500 பண்ணலாம். சரியா, இன்கம் ஏர்ன் பண்ணுறத வச்சே நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகலாம். யாரும் கையிலேருந்து பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை நம்ம வந்து கொடுக்கலாம். withdrawal பார்த்தீங்க அப்படின்னா USDTலையும் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து எனக்கு வந்து பேலன்ஸு இப்போதைக்கு இன்கம் வந்திருக்கிறது 51 ரூபாய். ஏன்னா 200 அதை எடுக்க முடியாது, அது இவங்க கொடுத்துருக்காங்க இதை வந்து பண்ணுறதுக்கு, அது ஒரு மாடலுக்காக. மற்றபடி நம்ம வந்து 500 போட்டால் தான் அடுத்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எத்தனை நாளைக்கு ஃப்ரீன்னு தெரில. இந்த ஓப்பனிங் ஹவர்ஸ் ஃபார் டெய்லி withdrawal, எப்போனாலும் வித்ரா கொடுக்கலாம். ஒரு டே +1 நம்ம வித்ரா கொடுத்து ஒரு நாள் கழித்து நம்மளுக்கு கிடைக்கும். USDT withdrawals வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஐபி லெவல், இப்போ நம்ம ஜென்ரலில் இருக்கோம், ஃப்ரீயில் தான் இருக்கோம்.
விஐபி லெவல்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் பெர் டே நம்ம வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இது நல்லா இருக்கலாம், இருந்தாலுமே நம்ம வந்து அதிகமான அமௌண்ட்டை போட்டுட்டு நம்ம இது வந்து பண்ணாதீங்க. இன்கம் ஏர்ன் பண்ணுறத வச்சு மட்டுமே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது யூஎஸ்டிடி, BEP20 இந்த மாதிரி கூட வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீன்றதுனால ஃப்ரீயில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.